ஆதாரம் தானே வேணும். அரசாணையை வெளியிட்டு அமைச்சர் கீர்த்தனாவை அம்பலப்படுத்திய பாஜக. ஆந்திராவின் குப்பம் கிரீன்ஃபீல்ட் விமான நிலையம் மற்றும் கர்நாடகாவின் 2வது பெங்களூர் சர்வதேச விமான நிலையம் தொடர்பான அதிகாரப்பூர்வ திட்டங்களை சமூக வலைதள வதந்திகள் மட்டுமே என்று சட்டப்பேரவையில் தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவருக்கு எதிராக அதிகாரப்பூர்வ அரசாணையை ஆதாரங்களை வெளியிட்டு தமிழக பாஜக வீடியோ வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் எல்லைப்பகுதியை ஒட்டியுள்ள அண்டை மாநிலங்களின் பிரம்மாண்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த முறையான தகவல்களோ ஆவண ஆதாரங்களோ கூட தெரியாமல் ஒரு மாநிலத்தின் தொழில்துறை அமைச்சர் பேசியிருப்பது மிகவும் கவலை அளிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உண்மை நிலவரப்படி ஆந்திர பிரதேச அரசு சித்தூர் மாவட்டம் குப்பத்தில் புதிய கிரீன்ஃபீல்ட் விமான நிலையத்தை அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ பணிகளை தீவிரமாக முடுக்கிவிட்டுள்ளது. ஆந்திர விமான நிலையங்கள் மேம்பாட்டுக் கழகம் அமராவதி, ஸ்ரீகாகுளம் மற்றும் குப்பம் ஆகிய 3 இடங்களில் புதிய விமான நிலையங்களை அமைப்பதற்காக தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரித்து முதல் கட்டமாக 5545 கோடி நிதியொதுக்கீட்டை திட்ட முன்மொழிவுகளை ஒன்றிய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளது. குப்பம் விமான நிலையத்திற்காக சுமார் 1250 ஏக்கர் நிலம் கண்டறிந்து முதற்கட்ட பணிகள் ஆந்திர அரசு தொடங்கியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு எதிராக அதிகாரப்பூர்வ அரசாணையை ஆதாரங்களாக வெளியிட்டு தமிழக பாஜக வீடியோ வெளியிட்டுள்ளது. அமைச்சர் கீர்த்தனாவின் கருத்துக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியான கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் தமிழக பாஜக தனது அதிகாரப்பூர்வ பக்கத்தில் விரிவான ரீல்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் குப்பம் கிரீன்ஃபீல்ட் விமான நிலைய திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதற்கான அரசு ஆவணங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. ஒசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக தொழில் மண்டலங்கள் எதிர்காலம் அண்டை மாநிலங்களின் விமான நிலைய திட்டங்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதா என்ற கவலை தொழில் முனைவோரிடையே எழுந்துள்ள சூழலில் உண்மைகளை ஆராய்ந்து உரிய கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக முறையான ஆவணங்களையே நிராகரிக்கும் போக்கை மாற்றி தொழில்துறை விழிப்புணர்வுடன் செயல்படுத்த வேண்டும் என குரல்கள் வலுத்து வருகின்றன.